நீர்வளம். நீர்வளம் இந்த ஊர்ல அதிகம். எந்த ஊர் பேர் எடுங்க, குளம் 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 இல்லையாமா? கண்ணன் குளம், கூடன் குளம். நான் காலையில நான் வந்தேன், ஒரு நாடன் குளம், அதுக்கப்புறம் இங்க நடக்கிறது வடக்கன் குளம், எங்க அப்புறம் கிணறு, காவல் கிணறு. இப்படி எந்த ஊர் பேர் எடுத்தாலும் தண்ணி பேர் தான், குளம் கிணறு. அவ்வளவு அழகு. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல எல்லாம் அவ்வளவு தண்ணி இருந்திருக்கு. இன்றைக்கு தண்ணி இருக்கா? எங்க போச்சு? அந்த உங்க கிணறுல உங்க வாய்க்கால்ல தண்ணி இருக்கணும் இல்ல? அந்த தண்ணி இருந்தாதானே நீங்க எல்லாம் விவசாயம் செய்ய முடியும், குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாம தண்ணி எல்லாம் எங்க போச்சு? அந்த தண்ணி கிணறுல தண்ணியே வரக்கூடாதுன்னு கல்குவாரி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1850 கல்குவாரிகள் நடக்குதான். அது அரசாங்க அனுமதி பெற்று, அரசாங்க அனுமதி இல்லாம ஒரு 2000 கல்குவாரி நடக்குது. ராதாபுரத்துல மட்டும் ஒரு 100க்கு மேல இருக்குது. அனுமதி இல்லாம இன்னும் எவ்வளவு இருக்கோ அது கணக்கு கிடையாது. என்ன அவங்க அனுமதி? என்ன அனுமதி? அனுமதினா என்னமா? என்ன கல்குவாரியில என்ன அனுமதி கொடுப்பாங்க? கல்ல வெட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அனுமதிக்கப்பட்டது 100 இடம் தான். ஆனா இவங்க ஆயிரக்கணக்கான இடத்துல பள்ளத்தை நோண்டி விட்டுட்டாங்க. தண்ணியே வரல. தண்ணி இல்லாம எப்படி வாழறது? ஒரு ஊர்ல தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? ஒரு கோவில்னா கூட சுத்தி குளம் இருக்கும். அந்த குளத்தை சுத்தி தான் ஊரே இருக்கும். நம்ம ஊருங்கெல்லாம் பாருங்க, முதல்ல ஒரு கோவில், அதை சுத்தி குளம், அந்த குளத்தை சுத்தி 4 வீதி. இப்படிதான் நம்ம ஊர்ல இருக்கும். தண்ணி இருந்தாதான் அது ஊரு வளமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? கல்குவாரி போட்டு தண்ணி எல்லாம் உறிஞ்சி புடிச்சிட்டாங்க. அதோ 25 அடி தான், 25 மீட்டர் தான் பள்ளம் நோண்டணும். இன்னைக்கு எவ்வளவு மீட்டர் பள்ளம் நோண்டுறாங்க? 100 மீட்டர். 100 மீட்டர் பள்ளம் நோண்டா நீங்க குழாவோ கிணறு போனா எவ்வளவு தூரத்துக்கு பள்ளம் நோண்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதிக அளவுக்கு எவ்வளவு 100 மீட்டர்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர் அளவுக்கு கீழே பள்ளம் இல்லையா? ஒரு ஊர் அளவுக்கு நம்ம என்ன சொல்றோம்? 2 கிலோமீட்டர்ல எங்க ஊர் இருக்குது அப்படிதானே சொல்லுவீங்க. இந்த ஊருக்கு எப்படி போனோம்னா 1 கிலோமீட்டர்ல பக்கத்து ஊருன்னுவீங்க. இன்னைக்கு அந்த 100 மீட்டர்னா அப்படியே ஒரு ஊரே கீழே பள்ளத்துல போட்டு வச்சுட்டாங்க. அப்ப எப்படி தண்ணி வரும்? 13 டன்னு தான் கல்லு ஏத்திட்டு போனோம் ஒரு லாரியில. இன்னைக்கு எவ்வளவு ஏத்திட்டு போறாங்க? 30 டன் லாரி கல்ல ஏத்திட்டு போறாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு சென்ட் நிலம் இருக்கு. ஒரு சென்ட் நிலம் வச்சுக்கங்க. அந்த நிலத்தை யாராவது எழுதிக்கிட்டா, உங்களை ஏமாத்தி இது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா? அதுக்காக கோர்ட் வரைக்கும் போவீங்கல்ல. ஆனா உங்க ஊரையே வித்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? உங்க ஊரையே கூறு போட்டு கல்லு கில்லு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க பக்கத்து ஊருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறீங்களா? அதுதான் நீங்க கேள்வி. இத பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது. ஏன்னா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, ஊரையே கொள்ளையடிச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. அதனால தெளிவா இருங்க. மகளிர் நீங்க எல்லாம் முடிவு எடுத்தாதான் நல்ல முடிவு வரும். வேற யாரும் முடிவு எடுக்க போறது இல்ல. நீங்க தான் முடிவு தெளிவா எடுக்கணும். ஊரை விக்கிறவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்களா, இல்ல ஊரை காப்பாத்துறவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறீங்களா? அதுதான் முக்கியமான கேள்வி. சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. நீர்வளம் நிலவளம் எல்லாம் சொல்லிட்டேனா, தண்ணிய பத்தி சொல்லிட்டேனா, காற்றாலை. காத்துல நான் வர வழியெல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே காற்றாலை மின்சாரம், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காற்றாலை மின்சாரம்ன்றது நிறைய நல்ல விஷயம். அந்த காத்து மூலமா மின்சாரம் கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தமிழ்நாடு தான் நம்பர் 1. எது? ஏன்னா இங்க இருந்து போற மின்சாரம் எல்லா ஊருக்கும் போகும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அதை யாருமே ஊக்கப்படுத்தவே இல்ல. எல்லா வெளிநாடு, குஜராத், இந்த ஊர்லாம், மகாராஷ்டிரா எல்லாம் இப்ப நமக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்ப அந்த காற்றாலை மின்சாரம் எல்லாம் எங்க போச்சு? அதையெல்லாம் ஊக்குவிக்கணுமா இல்லையா?